கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம், ஒரு தைரியம் என்னன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு, ஏதாவது ஒரு செயலை குறிச்சு மனவேதனையோட நீங்க கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குமானால் வெகு சீக்கிரத்துல உங்கள் முகத்துல வடிந்து கொண்டிருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். வசனம் அப்படியாக நமக்கு ஆறுதல் சொல்லுகிறது. அது யார் துடைப்பாங்க அப்படின்னா, மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். இப்ப இங்க விழுங்குவார்னு போட்டிருக்கு. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல நடக்க போகிற ஒரு விஷயத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அவரு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், உங்கள் முகங்களை வடிந்து கொண்டிருக்கிற கண்ணீரை துடைப்பார், நமக்கு ஏற்படுகிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை இந்த பூமியில இராதபடிக்கு நீக்கி விடுவார் என்று கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது இல்லையா? இப்ப ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டார், உயிரோட எழுந்துட்டார் அப்படிங்கிறது வரலாறு. சரி, இப்ப அது நடந்தப்போ அதுக்கப்புறம் சொன்ன காரியங்களும் நடந்தேறித்தானே தீரும். இதுல 3 காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு, மரணத்தை ஜெயமாக விழுங்குவது. இன்னொன்னு, மக்களுடைய முகத்துல வடிகிற கண்ணீரை துடைப்பது. அதுக்கடுத்தது, நமக்கு ஏற்படுகிற நிந்தைகளை இந்த பூமியில இல்லாதபடி செய்யறது. 3 விஷயத்தை சொல்றாரு. அதுல முதலாவது சொன்னது நிறைவேறி இருக்கிறது, வரலாறு பூர்வமாக நம்ம கையில இருக்கு. இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. அதை நாம விசுவாசிக்கிறோம். அநேகர் அதை தரிசனமாகவும் பார்க்கிறாங்க. வரலாற்று உண்மை அது. அப்ப அது நடக்கிறப்ப மற்றும் சொல்லப்பட்ட 2 காரியங்களும் நடக்கும் தானே? நடந்தா தானே இது எல்லாமே உண்மை. அப்ப நம்ம நம்பிக்கை எப்படி வைக்கணும்னா, உயிரோட எழுந்தது உண்மை, அப்ப எங்களுடைய கண்ணீரை துடைப்பதும் உண்மைதான், எங்கள் நிந்தையை இந்த பூமியில இராதபடி செய்வதும் உண்மைதான். அன்பானவர்களே, எப்படி ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிரோடு எழுந்து இந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்தாரோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கஷ்டம், ஏதாவது நிந்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களா? உங்கள் கண்ணீரை சிந்தி கர்த்தரோட சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இருந்தீங்கன்னா மிக விரைவில் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். கண்ணீரை துடைக்கிறார்னா உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்னு அர்த்தம். ஏன்னா நீங்க கண்ணீரோட வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்ப அந்த வேண்டுதல் நிறைவேறினா தானே நமக்கு கண்ணீரை துடைச்சதா அர்த்தம். அப்ப நிச்சயமாகவே கடவுள் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் மிக விரைவில். அது மட்டும் இல்ல, நமக்கு வருகிற நிந்தைகளை, நமக்கு வர அவமானம், நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள், இதையெல்லாம் இந்த பூமியில இல்லாம பண்ணிடுவார். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நாம கடவுளோட பிள்ளையா கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறப்போ நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற போது நாம நன்றியுள்ளவர்களா இருப்போம் இல்லையா? அப்ப ஆண்டவர் நமக்கு எவ்வழியை நமக்கு காண்பித்திருக்கிறாரோ அதுல நடக்க ஆரம்பிப்போம். அதுல நம்ம பயணிக்கிற போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிந்தைகளும் நம்மளை வந்து சேராது, எல்லாம் அழிக்கப்படும். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதன் அருகில் கூட நாம போக போறது இல்லை. அதனால அந்த நிந்தை நம்மை ஒன்றும் பண்ணாது, அவமானம் நம்மை ஒன்றும் பண்ணாது. நம்மை அவமானப்படுத்தவர்கள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம நெருங்க மாட்டாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. அப்ப ஏன் இவ்வளவு நாள் என் கண்ணீரை துடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா?
இவ்வளவு நாளும் நாம கேட்கல ஆண்டவரிடத்துல. எதுக்காக நாம கண்ணீர் வடிக்கிறோம்? இந்த கண்ணீர் சிந்தி நாம ஜெபிக்கிற ஜெபம் எதற்காக? இப்ப ஆண்டவர்கிட்ட நமக்கு இந்த வசனத்தை சொல்லி கேட்கணும். நீங்க உயிரோடு எழுந்தன்னு சொன்னீங்க, எழுந்துட்டீங்க. எங்கள் முகத்துல வழிகிற கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்க, துடைங்க. எங்களுடைய வேண்டுதல்களை நீங்க நிறைவேற்றுங்க. எங்களுடைய நிந்தையை நீங்க அகற்றுங்க. நீங்களே தானே இதை சொல்லி இருக்கிறீங்க. அப்ப எங்களோட வாழ்க்கையில நீங்க அதை செய்யுங்க. நாங்களும் உங்களோட பிள்ளைகளா தான் வளர்றோம். நாங்களும் உங்களுடைய வார்த்தைகளைத்தான் பின்பற்ற போகிறோம். நாங்களும் நீங்கள் காண்பிக்கிற வழியில் தான் பயணிக்க போகிறோம்ங்கிற அந்த உறுதியோட கூட கர்த்தரோட சமூகத்துல இன்றைக்கும் உங்கள் கண்ணீரை சிந்தி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் உங்களை தொடும். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா இது நடக்குங்க. அவர் உயிரோடு எழுந்திருப்பது உண்மை. அது உண்மைனா நம்முடைய கண்ணீரை துடைப்பதும் உண்மை. நம்முடைய கண்ணீரை துடைப்பது உண்மைனா இந்த நிந்தைகளை பூமியில் இராத செய்வதும் உண்மை. அப்ப இதுல பொய்யான வார்த்தைகளோ, பொய்யான கிரியைகளோ, பொய்யான செயல்களோ எதுவும் கிடையாது. எல்லாம் உண்மை. இன்னொரு முறை நீங்கள் கண்ணீரோடு கூட ஆண்டவரோட சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரின் கரம் உங்கள் கண்ணீரை துடைக்கும். உங்கள் முகத்துல வடிகிற கண்ணீரை துடைத்து உங்கள் நிந்தைகளை அகற்றும். நீங்கள் சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்து இருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. எங்களோட வாழ்க்கையில எங்களுடைய வேண்டுதல்களை நீர் கேட்டு எங்கள் முகத்துல வடிகிற கண்களில வடிகிற கண்ணீரை துடைத்து எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா நிந்தைகளையும் அகற்றி நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக சமாதானத்தின் வழியில சந்தோஷமாய் சுதந்திரமாய் வாழ்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்திருக்கிற வழியில பயணிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் எங்களது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.